CMA Inter Corporate Accounting டோட்டலாக எனக்கு 50 மார்க்ஸுக்கு கொஷின்ஸ் அப்படின்றது கேட்பாங்க. ஸோ அதில் இந்த 50 மார்க்ஸில் நான் எப்படி 30+ ஸ்கோர் பண்ணுறது, ஸோ இப்போ நான் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் நான் மிஸ் பண்ணாமல் படிக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் ஆர்த்தி ஃப்ரம் ஷில்பீஸ் அகாடமி. லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அக்கௌண்டிங் ஃபார் ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ்லேருந்து இதில் நம்மளுக்கு 14 மார்க்ஸுக்கு நம்மளுக்கு கொஷின்ஸ் அப்படிங்கிறது வரும். அண்ட் செகண்ட் சாப்டர் தட் இஸ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் P&L அக்கௌண்ட். இது வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு டாப்பிக்கே கிடையாது, பிகாஸ் நம்ம 12th பார்த்துட்ருக்கோம். அண்ட் இந்த ஒரு சில சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை எப்படி போடணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இது நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு நம்ம ப்ரிப்பரேஷன் ஆஃப் P&L அக்கௌண்ட்டுக்கு கொடுக்கலாம். ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு 14 மார்க்ஸுக்கு கொஷின்ஸ் அப்படின்றது கேட்பாங்க. அண்ட் இதுக்கு அடுத்தது கேஷ் ஃப்ளோவில் நம்மளுக்கு 7 to 14 மார்க்ஸுக்கு கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இதிலேருந்து ஒரே ஒரு சம் மட்டும் கேட்குறதுக்கான சான்சஸ் அதிகம். அண்ட் இதுக்கு அடுத்தது பேங்கிங், எலக்ட்ரிசிட்டி அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்துட்டோன்னா இவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஸோ அந்த ஃபார்மேட் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதில் நம்ம கொண்டு போய் சம்ஸை அப்ளை பண்ண போகிறோம். அண்ட் இந்த பேங்கிங், எலக்ட்ரிசிட்டி அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் P&L ப்ரிப்பேர் பண்ணுங்கள், பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு இந்த மாதிரி பெரிய சம்ஸ் எல்லாமே கேட்க மாட்டாங்க. சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய சம்ஸ் லைக் கால்குலேஷன் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி என்னது, அண்ட் ப்ரொவிஷன் ஃபார் அன்எக்ஸ்பயர்ட் ரிஸ்க் என்ன, அண்ட் இன்கேஸ் பேங்கிங்காக இருக்குது அப்படின்னா நம்ம எவ்வளோ ப்ரொவிஷன்ஸ் நம்ம கம்ப்யூட் பண்ணணும், என்பிஏக்குன்னு எவ்வளோ க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி சம்ஸ் தான் கேட்பாங்க. அண்ட் இந்த சாப்டர்லேருந்து எனக்கு கஷ்டமான டாபிக்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ மோஸ்ட்லி இதிலேருந்து நம்மளுக்கு 14 மார்க்ஸுக்கு கொஷின்ஸ் கேட்குறதுக்கான சான்சஸ் ஆர் தேர். அண்ட் இதுக்கு அடுத்தது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இதிலேருந்து 7 மார்க்ஸுக்கு தான் மோஸ்ட்லி கொஷின்ஸ் கேட்குறாங்க. அண்ட் சம்டைம்ஸ் வந்துட்டு 14 மார்க்ஸுக்கும் கேட்கலாம். ஸோ இது எப்படி நம்மளுக்கு காம்பினேஷனாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோவும் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸும் ஒரு கொஷினாக கேட்கலாம், ஆர்எல்ஸ் எனக்கு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்லேயே 2 கேட்கலாம். ஸோ இது மாதிரி தான் லாஸ்ட் அட்டம்ப்டில் கேட்டிருக்காங்க. ஸோ நான் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸோட அனாலிசிஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு கார்ப்பரேட் அக்கௌண்டிங் December 23 நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த கொஷின் பேப்பரோட அனாலிசிஸ் அப்படிங்கிறது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்படின்னு பார்த்துட்டிங்கனாலே 4 பேஜர் அண்ட் ரைட் இஷ்யூ. அண்ட் இந்த ரைட் இஷ்யூ எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது, அதுக்கு அடுத்தது பைபேக்கு அண்ட் ரிடம்ஷன் ஆஃப் டிபென்ச்சர்ஸ். அண்ட் இதுக்கு அடுத்தது புதுசாக நம்மளுக்கு எந்த டாப்பிக்கும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ரிடம்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ். அண்ட் அண்டர் ரைட்டிங் கான்செப்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி, அந்த ஃபார்மேட்டை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோன்னா. ஸோ இந்த அண்டர் ரைட்டிங் கான்செப்டை மெயினாக மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஸோ இப்போ மற்ற டாபிக்ஸ் எல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணுறேனோ இல்லையோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே நான் என்ன பண்ணணும், 100% அப்படிங்கிறத நான் படித்து வச்சுருக்கணும். அண்ட் செகண்ட் சாப்டர் நம்மளால் ஸ்கிப்பே பண்ண முடியாது. அண்ட் இதுக்கு அடுத்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் நம்ம டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு 2 மெத்தடில் நம்ம சம்ஸ் போடுவோம். ஸோ டைரக்ட் மெத்தட் எனக்கு ரொம்ப ஈஸி. ஸோ இந்த டைரக்ட் மெத்தட் பொறுத்த வரைக்கும் வாட் வி வில் டூ, இன்கம் வர்றது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிப்போம் அண்ட் எக்ஸ்பென்சஸாக வர எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிப்போம். இது அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறது வந்துடும். பட் இன்டைரக்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அப்படி கிடையாது. ஸோ இதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஃபார்மேட்ஸ் இருக்குது. அண்ட் காம்ப்ளிகேஷன் நான் சம் போடும்போது எனக்கு டேலி ஆகாத பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி தான். ஸோ இப்போ படிக்கும்போது இந்த ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிக்கு என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுத்து படிக்கணும், சரிங்களா. அண்ட் 4th சாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் அதில் நம்மளுக்கு 3 பார்ட் இருக்குது, பேங்கிங், எலக்ட்ரிசிட்டி அண்ட் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 3 பார்ட்டில் ஏதாவது ஒரு 2 தான் வந்துட்டு நம்மளுக்கு கொஷின்ஸில் கேட்பாங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி 14 மார்க்ஸுக்கு. ஸோ இப்போ 7+7 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ எய்தர் எலக்ட்ரிசிட்டி இன்சூரன்ஸ் கேட்கலாம், இல்லை பேங்க் இன்சூரன்ஸ். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி கேட்பாங்க. அண்ட் இந்த பேங்க்கை பொறுத்த வரைக்கும் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டிங் எப்படி கம்ப்யூட் பண்ணுறது, அண்ட் என்பிஏக்கான ப்ரொவிஷன்ஸ் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது, சப்போஸ் ஏசிஜிசி கவர்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னா அது ரிலேட்டடாக நம்ம எப்படி சம்ஸ் போடுறதுன்றதை பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் இன்சூரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அன்எக்ஸ்பயர்ட் ரிஸ்க் கால்குலேட் பண்ணுறது, அண்ட் வேல்யூவேஷன், பேலன்ஸ் ஷீட் நம்ம எப்படி போடுறது, அண்ட் அதில் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கறது, அண்ட் பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு அமௌண்ட் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கறது, அண்ட் இதுக்கு அடுத்தது லைஃப் அஷூரன்ஸ் ஃபண்டை நம்ம எப்படி கம்ப்யூட் பண்ணுறது. இது வந்து லைக் நம்மளோட இன்கமாக இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணிப்போம், நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனி பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிப்போம். ஸோ இதோட ஃபார்மேட் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கு அடுத்தது எலக்ட்ரிசிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா மெயின் அண்ட் மேஜர் திங் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஒர்க்கிங் கேபிட்டல், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கம்ப்யூட் பண்ணுங்க. இந்த மாதிரி சம்ஸ் தான் நம்மளுக்கு அதிகமாக கேட்பாங்க. அண்ட் ஏஎஸை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய எல்லா ப்ரொவிஷன்ஸுமே நான் பார்த்து வச்சுருக்கணுமா அப்படின்னு கேட்டால் தட் இஸ் நாட் தேர்.
அண்ட் தியரி பார்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஏரியாவில் கொஞ்சம் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக படித்து வச்சுப்போம். அண்ட் ஸ்கிப் பண்ணக்கூடாத பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா EPS. ஸோ எனக்கு எல்லா வருஷத்துலையுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா EPSலேருந்து சம்ஸ் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் EPSஐ மிஸ் பண்ணிடக்கூடாது. அண்ட் AS2 இட் இஸ் ரிலேட்டட் டு த இன்வென்ட்ரி. ஸோ அந்த இன்வென்ட்ரி கால்குலேஷன் இது நம்மளுக்கு பெருசாக காம்ப்ளிகேஷன் எதுவுமே கிடையாது. ஸோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இன்வென்ட்ரினா எப்படி வேல்யூவேஷன் பண்ணணும். ஸோ அதில் காஸ்ட் ஆர்எல்ஸ் நெட் ரியலைசபிள் வேல்யூ whichever is less அப்படிங்கிற மாதிரி நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. சப்போஸ் இதில் காம்ப்ளிகேட்டடாக கேட்கணும் அப்படின்னு பார்த்தாங்கன்னா லைக் அதோட பர்ச்சேஸ் ப்ரைஸ் இது கூட ஒரு சில ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுவோம், ஒரு சில ஐட்டம்ஸ் லைக் டிஸ்கவுண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கால்குலேஷன் அண்ட் இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் கொஞ்சம் மைன்யூட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கு அடுத்தது ஒரே ஒரு டைம் வந்துட்டு AS19 எம்ப்ளாயீஸ் ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு எம்ப்ளாயி ரிலேட்டடான எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ வருது, அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் நம்ம எவ்வளோ கம்ப்யூட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணணுங்கிற மாதிரி கொஷின்ஸ் they will ask. ஸோ இப்போ இதில் கொடுத்துருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாமே நான் என்ன பண்ணணும், மிஸ் பண்ணாமல் பார்த்துடணும். அண்ட் இது போக நம்மளுக்கு டைம் இருக்குது அப்படின்னா மற்ற சாப்டர்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் இன்டெப்த்தாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி இன்னும் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா ஷில்பிஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.